உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 21ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 மந்தவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. குரோதி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள், சஷ்டி திதி, மக நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம், கரிநாள். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சாந்தம், ரிஷபம் வெற்றி, மிதுனம் விருத்தி, கடகம் லாபம், சிம்மம் உயர்வு, கன்னி முயற்சி, துலாம் யோகம், விருச்சிகம் பரிவு, தனுசு கீர்த்தி, மகரம் நன்மை, கும்பம் நட்பு, மீனம் மேன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு 2025 பிறக்கப் போகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது, பிறக்கக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டு ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல நல்ல செய்தி, நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த 2025 சில ராசிகளுக்கு யோகமான ஆண்டாக இருக்க போகின்றது. அதில் ஒரு ராசி ரிஷப ராசி. அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய 4 முக்கிய ராசிகளில் ரிஷப ராசியும் உண்டு. 2025 அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசிகள் 4 ராசிகள் என்று அன்றைக்கு பேசியிருந்தேன். அந்த 4 ராசியில் ரிஷப ராசியும் உண்டு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய 2025 அமோகமாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும், நன்மை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நீங்கள் புதிய முயற்சிகளை தொடங்கலாம், புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். கஷ்டகாலத்திலிருந்து விடுபட்டுட்டீங்கள், சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். 2025 உங்களுடைய வாழ்க்கையில் சில அற்புதமான புதிய முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2025 ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமையும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். ரிஷப ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த 2025 ஒரு பெருமாள் படத்தை வாங்கி வீட்டில் வச்சு கும்பிடுங்கோ. ஒரு பெருமாள் படத்தை வாங்கி பொக்கெட்டில் வச்சுக்கொள்ளுங்கோ. ஒரு பெருமாள் படத்தை பர்ஸில் வச்சுக்கொள்ளுங்கோ. ஒரு பெருமாள் படத்தை பேக்கில் வச்சுக்கொள்ளுங்கோ. அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள். காலையில் எழும்பினுடனே பெருமாளினுடைய முகத்தில் மொழியுங்கள். இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டமாக இருக்கும். விஷ்ணு சகஸ்டநாமம் சிடியில் வாங்கி போடுங்கோ, பென்ட்ரைவில் வாங்கி போடுங்கோ. இப்போ ஒன்றும் தேவையில்லை, ஃபோனில் ஆப்பிள் எல்லாமே இருக்குது. விஷ்ணு சகஸ்டநாமத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். அடிக்கடி ஓம் நமோ நாராயணாய என்று
ரிஷப ராசிக்காரர்கள் சொல்லி வாருங்கள், உடனே எல்லாமே நல்லது நடக்கும். வெளிநாட்டு யோகம். நீங்கள் ரிஷப ராசியாக இருந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு யோசிச்சு கொண்டிருந்தீங்கள்டா, வெளிநாட்டு யோகம் உருவாகும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. ஐயா, நான் போன வருஷம் ட்ரை பண்ணினேன், சரி வரல, எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் போட்டு பாருங்கோ, 2025 நான் கனடாவுக்கு போகணும் ஐயா, நான் லண்டனுக்கு போகணும் ஐயா, நான் சுவிஸுக்கு போகணும் ஐயா, போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். தொழிலில் பெரிய விருத்தியும் முன்னேற்றமும் கஷ்ட காலங்கள் எல்லாம் நீங்கி விட்டது. ரிஷபராசிக்காரர்கள் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். திடீரென்று முடிவு ஏற்படும், டக்குன்னு உங்களுக்கு சரி வரும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு கடை வச்சுருந்தீங்களா, 2 கடை வைக்கலாம். ஒரு வியாபாரம் செஞ்சீங்களா, 2 வியாபாரம் செய்யலாம். ஒரே நேரத்தில் 2 விதமான தொழில் செய்யலாம். ஒரு உத்தியோகம் பார்த்துக்கொண்டு இன்னொரு சைட்டில் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். தொழில் செய்கிற இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். பதவி உயர்வை எதிர்பார்த்தீங்களா, உங்களுக்கு பதவி உயர்வு. நல்ல உங்களுடைய ஊருக்கு இடமாற்றம் கிடைக்கணும் ஐயா, எந்த ஊருக்கு, உங்களுடைய ஊருக்கு இடமாற்றம். தொழில் துறையில் முன்னேற்றம் ஏற்படும், விருத்தி ஏற்படும். முயற்சிகள் பாராட்டப்படும். உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அருமை பெருமைகளை தெரியாமல் இருந்தவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார்கள். உங்களுடைய திறமைக்குண்டான பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்குண்டான பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய தொழில்நுட்பம் அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய ஆற்றலுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். அதே நேரத்தில் வேற்று மொழி ஜாதி இனம் மதத்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். வேற்று மொழி இனம் மதத்தவர்களால், நீங்கள் ஒரு மொழியாக இருந்தால் சகோதர மொழி பேசக்கூடியவர்களால் உங்களுக்கு நன்மை. நீங்கள் ஒரு மதமாக இருந்தால் மாற்று மதத்தவர்களால் உங்களுக்கு நன்மை. நீங்கள் ஒரு ஜாதியாக இருந்தால் மாற்று ஜாதியினரனால் உங்களுக்கு நன்மை. மாற்று மொழி இனம் மதத்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உருவாகும். அவர்களோடு சேர்ந்து வியாபாரம் செஞ்சீங்களா, உங்களுக்கு நல்லா இருக்கும். அவர்கள் உங்களுடைய திறமையை தெரிந்து கொள்வார்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதையை உணர்ந்து கொள்வார்கள். உங்களுடைய ஆற்றலை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். கௌரவம், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், கௌரவம் ஒன்று கிடைக்கும். உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை உயரும். உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு உயரும். ஆலயத்தில் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். நல்ல பதவி, கோயிலில் தலைவராக இருக்கலாம், பொருளாளராக இருக்கலாம், செயலாளராக இருக்கலாம், உபதலைவராக இருக்கலாம். சும்மா சாமி கும்பிட போன உங்களை தூக்கி தலைவராக்கிடுவினோம். அந்த மாதிரி சமுதாயத்தில் கௌரவமான பதவி கிடைக்கும். பட்டம், பதவி, அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. காது, மூக்கு, தொண்டை, இஎன்டின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது, இஎன்டி ட்ரபிள் என்று சொல்கிறது, அல்ல இஎன்டி டிசீஸ் என்று சொல்லுவினோம். காது, மூக்கு, தொண்டை, ஒற்றை பக்கத்து தலைவலி, ஒன்று இந்த பக்கம் தலைவலிக்கும் அல்லது இந்த பக்கம். இதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான நோய்கள் வந்தால் மருத்துவரை போய் பாருங்கோ, மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கோ, மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள். ஒத்த பக்கத்து தலைவலி, அதாவது ஒத்த பக்கத்து தலைவலி வந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. இடமாற்றம், நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படலாம். ஐயா, டிரான்ஸ்ஃபர் ஒன்றுக்கு எதிர்பார்த்து இருக்கிறேன், 2 மாதமாக பார்த்துட்டு இருக்கிறேன் ஐயா, கிடைக்கவே இல்லை. ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2025 நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு உருவாகும். ஒன்று, வாகனத்தை மாற்றலாம், பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்கலாம்.
மோட்டார் சைக்கிள் வச்சுருந்தேன் ஐயா, மோட்டார் சைக்கிளை விற்றுட்டு கார் வாங்குகிறேன். ஒரு பழைய கார் வச்சுருந்தேன் ஐயா, அதை விற்றுட்டு ஹைப்ரைட் வெஹிக்கிள் ஒன்று வாங்குகிறேன். இந்த மாதிரி வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு, இடத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு. ஒரு சின்ன வீடு இருந்தது ஐயா, அந்த வீடை விற்றுட்டு ஒரு பெரிய வீடு ஒன்று வாங்கிட்டேன். ஒரு 4 பர்ச்சேஸில் வீடு இருந்தது, 10 பர்ச்சேஸில் வீடு வாங்கினேன். இந்த மாதிரி இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், வாகன மாற்றம், ஏதாவது முன்னேற்றமான மாற்றம். பெருசில் இருந்து சின்னனுக்கு போகிறதில்லை, சின்னதில் இருந்து பெருசுக்கு போகிறது. ஒரு நல்ல இடமாற்றம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு. வீடு மாறலாம், தொழில் மாறலாம், வாகனம் மாறலாம், முன்னேற்றமான இடமாற்றம் ஒன்று உள்ளது. பிள்ளைகள் விடயத்தில் பெரிய நன்மைகள். பிள்ளைகள் படிக்கலைன்னு எனக்கு ஒரே கவலை ஐயா. நல்ல காசு வருது, நல்ல தொழில் சொல்கிறேன், ஆனால் இந்த பிள்ளைகள் படிக்கிறதில்லை. கவலையை விடுங்கள். அவர்கள் கல்வியினுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து படிக்கக்கூடிய காலம் இந்த 2025 உருவாகும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்க இல்லையா, நல்ல பிள்ளை, அழகாக இருப்பான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல பழக்க வழக்கம், நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பான், 5 அடி 6 அடி உயரம், ஆனால் கல்யாணம் நடக்கலைன்னு இருந்தீங்களா, திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் உருவாகும். அதே மாதிரி சினிமா, மீடியா, அரசியல் இதிலெல்லாம் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பெற்றோர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கடன் எல்லாம் அடைபட்டு போயிடும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு உயரும். வெளிநாட்டு யோகம் உருவாகும். ஆக மொத்தம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மிக நன்மையான காலமாக உருவாகும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.